Hi guys, welcome to Muprai Training Academy. So இன்னைக்கு தமிழ் தகுதி தேர்வுல ஓசை 4ங்க. So ஓசை 4ல திருவள்ளுவர் ஆண்ட பத்தி தான் முதல்ல தெரிஞ்சுக்க போறீங்க. திருவள்ளுவர் ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா கிமு 31. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு முன் 31வது ஆண்டு அப்படினு சொல்லுவாங்க. So திருவள்ளுவர் ஆண்டு எப்பொழுதிலிருந்து கொண்டாடப்படுகிறது என்றால் கிமு 31. தை முதல் நாளை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. தை முதல் நாள் தான் என்னது திருவள்ளுவர் ஆண்டு பிறக்கக்கூடிய ஆண்டாக சொல்றாங்க. அதே தை இரண்டாம் நாளை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தினம், திருவள்ளுவர் பிறந்த தினமான திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருவள்ளுவர் தினம் அல்லது திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப தை மாதத்தின் முதல் நாள் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டான திருவள்ளுவர் ஆண்டாகவும், தை மாதத்தின் இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாளாகவும் கருதப்படுகிறது. அப்ப திருவள்ளுவர் ஆண்டு என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா கிமு 31. சோ அதே மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, மெய்யறிவின் சிலை. இது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மெய்யறிவின் சிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 133 அடியில திருவள்ளுவர் சிலையை உருவாக்கி இருப்பாங்க. அதனுடைய 25வது வருட நினைவா தான் இந்த 2025ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையை 2000ல எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 25வது வருஷத்தை கொண்டாடி இருப்பாங்க. அதனால மெய்யறிவின் சிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெய்யறிவின் சிலை எங்க இருக்குன்னா திருவள்ளுவருடைய சிலை தான் 133 அடி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதமாக வள்ளுவர் கோட்டத்தையும் பத்தி பேசுறாங்க. வள்ளுவர் கோட்டம் எங்க இருக்குன்னா சென்னையில் உள்ள கோடம்பாக்கத்துல இருக்கு. வள்ளுவர் கோட்டம் எங்க இருக்கு? சென்னையில் உள்ள கோடம்பாக்கத்துல இருக்கு. நெக்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய தேரினுடைய உயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 128 அடி. சோ இன்னைக்கு திருவள்ளுவரை பத்தி, திருக்குறளை பத்தி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சோ இதே மாதிரி எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வோம். தேங்க்யூ.